வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இது குறித்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வேதனையாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. என்ன தகவல்னு வாங்க அந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் மாமன்கள் சித்தப்பன்கள் எல்லாமே மட்டமாக இருக்காங்க. புதுச்சேரி சிறுமி இறப்பு குறித்து ரஞ்சித் அவர்கள் வேதனை. புதுச்சேரி சம்பவம் குறித்து இயக்குனர் ப. ரஞ்சித் போட்டிருக்கும் பதிவு தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருது. கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியா முழுவதும் புதுச்சேரியில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் புதுச்சேரியில் மட்டுமல்லாமல் தமிழகத்தையும் புரட்டி போட்டிருக்கிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள சோலை நகர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் நாராயணம் மைதிலி தம்பதியினர். இவங்களுக்கு 9ஆம் வகுப்பு படித்த ஆர்த்தி என்ற மகள் இருக்காங்க. இவங்க அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தாங்க. இவங்க கடந்த 2ஆம் தேதி தன்னுடைய வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருக்கும் போது மாயமாகி இருக்காங்க. நீண்ட நேரமாகியும் தன் மகனை காணவில்லை என்று பெற்றோரிடம் போலீசார் புகார் கொடுத்தாங்க. 4 நாட்களுக்கு ஆகியும் ஆர்த்தி கிடைக்கல. பின்பு ஒரு கால்வாயில் சாக்கு மூட்டையில் சடலமாக ஆர்த்தி கிடைத்தாங்க. இதனையடுத்து போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தாங்க. அப்போது அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்யப்பட்ட தெல்ல தெளிவாக தெரிந்தது. பின்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தாங்க. மேலும் இது சம்பந்தமாக போலீசார் குற்றவாளிகளை கைது செய்திருக்காங்க. அந்த ஏரியாவில் கஞ்சா குடிக்கும் 19 வயது இளைஞனும் 58 வயது கொண்ட முதியவரும் சேர்ந்து கூட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. விசாரணையில் அந்த இளைஞர் சிறுமிக்கு மொட்டை மாடியில் பாலியல் தொல்லை கொடுத்த போது அதை பார்த்த முதியவரும் தன்னுடன் சேர்ந்து கொண்டதாகவும் சிறுமி ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ததால் அடித்த அடியில் அவங்க இறந்து விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை அறிந்த ஊர் மக்கள் குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்து வராங்க. குற்றவாளிகள் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருக்காங்க. இந்த சம்பவம் ரொம்பவே ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமில்லாமல் இந்திய மக்களையும் நெஞ்சை பதற வைத்ததே சொல்லணும். இது குறித்து பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் என பலருமே கண்டனம் தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில விஜய், கமலஹாசன் உட்பட பலரும் கண்டித்து பதிவு போட்டிருக்காங்க. அந்த வரிசையில் இது தொடர்பாக இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. புதுச்சேரி சிறுமி படுகொலை மன அமைதி இழக்க செய்திருக்குது. குற்றம் செய்தவர்கள் மாட்டிக்கொண்டாங்க. ஆனால் நிறைய நபர்கள் அப்பாக்களாக, தாத்தாக்களாக, மாமனங்களாக, சித்தப்பாக்களாக இருக்காங்க. அவர்கள் இன்னும் யாருமே மாட்டவில்லை. மாட்டிக்கொண்ட பசங்களும் தண்டனை வழங்க வேண்டும். ஆனால் இந்த சமூகம், இங்குள்ள அரசியல் இயக்கங்கள், கல்வி நிறுவனங்கள் தான் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதை எப்படி தடுக்க முடியும் என்று பெரிய ஒழுங்குமுறை பயிற்சிகளாக நாம் போக வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தற்போது இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் புதிய பதிவுதான் இணையதளத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.